ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பிகினர்ஸு இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸ்க்காக தான். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு தான், அதாவது நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து, அதாவது பிகினர்ஸ்க்கு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு மகா, அவள் இப்போ ப்ளவுஸ் கிளாஸ் போயிட்டுருக்கிறா போல். அவளுக்காகவும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் கட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு, அதாவது நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாது. அதனால் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம அளவெடுத்து வெட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல்ல அளவு ப்ளவுஸில் நம்ம முன் பாடி அளவு இருக்குது பார்த்திங்களா, அகலம், முன் பாடியோட அகலத்தை நம்ம பார்க்கணும். இந்த அளவு நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் ப்ளவுஸில் வராது. இந்த அக்கிள் ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு அதிகமாக வரும். அதனால் இந்த அளவு நம்ம சரியாக அளந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கொக்கி கட்டுற பக்கம் இருக்குல்லையா, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதை விட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா அந்த பக்கம் உள்ளே போகும். அதனால் அதை நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அளவு எடுக்கணும். இங்கே பாருங்கள், 11 இன்ச்சு இருக்குது. இப்படி அளந்து எடுக்கும்போது கரெக்டாக 11 இன்ச்சு இருக்குது. இதில் நம்ம 11.5 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இடையில டாட் பிடிக்கணும். அதிகமாக வச்சா எந்த ப்ராப்ளமும் இல்லை, கம்மியாக மட்டும் வச்சிடாதீங்க. அதனால் 11 இருக்குது, நான் 11.5 எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை மட்டும் அளந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு பிறகு நம்ம ப்ளவுஸ் துணி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த கரை பாகம் இருக்கும் பாருங்கள், அது அந்த பக்கமாக போகிற மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சைடு நம்ம கை, இந்த அர்க்கலா கரை பாகம், இது நம்மளுக்கு அந்த பக்கமாக போகிற மாதிரி வச்சு இப்போ நம்ம மடித்து போட்டுக்கணும். எதனால்னா அந்த சைடு நம்ம கை கட் பண்ணுறதுக்கு துணி வரும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு மடித்து விடும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதே போல் மடித்து போட்டுக்கோங்க. அதாவது மடித்த பாகம் நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு எதிர்பக்கம் இருக்கணும். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு துணி எப்படி மடித்து போடணும் அப்படின்னு கூட தெரியாது. நான் மடித்து போட்டிருக்கதை நல்லா பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம 11.5 அளந்தோம் இல்லையா, அதை இப்படி நம்ம டேப்பால் அளந்து எடுத்துக்கணும். சரியாக அப்படி நீல வாக்கில் நம்ம மடித்து போட்டிருக்கோமா, அது ஃபுல்லாக நம்மளுக்கு 11.5 இன்ச்சு இருக்கா அப்படின்னு எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு டேப்பில் வச்சு பார்த்துக்கோங்க. சரியில்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. துணி அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதிகமாக இருந்தால் இழுத்து விட்டுக்கோங்க, கம்மியாக இருந்தால் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் எல்லா பக்கமும் அளந்து எடுத்துட்டேன். கரெக்டாக 11.5 இருக்குது. இப்போ அந்த 11.5 அளந்துருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வெட்டி நம்ம அதே அளவு வெட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இது நம்ம கை பாகத்துக்கு எடுத்துக்க போகிறோம். அப்படியே ஈவனாக கரெக்டாக, அதாவது அந்த அளவு மாறாமல் அப்படியே ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மெத்தடில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒவ்வொன்றா நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இதுதான் கைக்கே, அது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம பாடியோட அளவு எடுக்க போகிறோம். அடியில் வந்து கொஞ்சம் கிராஸில் இருக்கும், அதை வந்து அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி தூர எடுத்துருங்க. நேராக வர மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம மடித்து தைக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. நிறைய பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாக இருக்கும், அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து தைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ தானா, ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணும். இப்போ அடியில் உள்ளதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாடியோட பின்பக்கத்தை அளந்து எடுக்க போகிறோம். இது எதற்காக அப்படின்னா உயரம், நம்ம பாடியோட உயரம் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் இங்கே பாருங்கள் நான் எப்படி அளவு எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஷோல்டர் பக்கம் இருக்கா, அந்த ஷோல்டர் பக்கத்தில் இருந்து டேப்பை வச்சுக்கோங்க. அப்போல்லாம் நம்ம பாடிக்கு எடுக்கும்போது எப்படி 1/4 இன்ச்சு விட்டோமோ அதே போலயே இந்த ஷோல்டர் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம உயரத்தை அளந்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா டைட்டாக, ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம். பிடிச்சி இதில் அளந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 13.5 இருக்குது. 13.5 இருக்குது. இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு கூட்ட போகிறோம். 15.5 எடுக்க போகிறோம். நம்ம இப்போ 2 இன்ச்சு கூட்டினா 15.5 வருது. இப்போ வந்து நீளம், அதாவது உயரம் வந்து 15.5 அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. அளவில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. அளவில் நம்ம மாறினா நம்மளுக்கு ப்ளவுஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படிம்பாங்க, அக்கிள் பிடிக்குதும்பாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் அருமையாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக எந்த சுருக்கங்களும் இல்லாமல் அப்படியே 15.5 நான் அளந்து எடுத்துட்டேன். ரெண்டு சைடும், அதாவது இந்த சைடும் அந்த சைடும் 15.5 அளந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக சாக் பீஸால் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே மடக்கி விட போகிறோம். அதை அப்படியே மேலேருந்து மடக்கிக்கோங்க. நீங்கள் அளவு எடுக்கும்போது நான் பார்த்துக்கோங்க, நான் கீழேருந்து தான் 15.5 எடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்படி நம்ம திருப்பி போடும்போது இந்த பாகத்தில் வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அதாவது முன் பாகத்தில் வந்து நம்ம அதே அளவில் பட்டி கட் பண்ணலாம். அதனால தான் கீழே இருந்து தான் நான் 15.5 எடுத்துருக்கிறேன். எடுத்து இதே போல் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ 4 மடிப்பாக நம்மளுக்கு இருக்குது. ரெண்டும் மடித்த பாகம் வந்து நம்ம சைடு இருக்கும், ஓப்பன் பாகம் வந்து எதிர் சைடு இருக்கணும். அதே போல் நீங்களும் மடித்து போட்டுக்கோங்க. எந்த சுருக்கங்களும் இல்லாமல் நல்லா அப்படி அழகாக மடித்து போட்டுக்கோங்க. மேல் சைடு மேலே வந்து நல்லா சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏற்ற இறக்கம் வரக்கூடாது. வந்தால் நம்ம ப்ளவுஸ் அப்படியே கிராஸில் போயிடும், அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் ப்ளவுஸை போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதாவது நம்ம கொக்கி மாட்டுற சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு சிலவங்க அந்த சைடு மாட்டுவாங்க. அதாவது இடது சைடு பாகத்தை அப்படி எடுத்துக்கோங்க. இடது சைடு பாகத்தை எடுத்து இதே போல் நம்ம அளவு எடுத்த அந்த அளவு நான் கட் பண்ணாத ப்ளவுஸ் மேலே இதே மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. கரெக்டாக மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா தையலுக்கு
ஒட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு கழுத்து வந்து மாறிடும், ரொம்ப ஏத்தமாயிரும். அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதற்கு பிறகு அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை சரியாக சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இதே மெத்தடில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன தான் அளவு எடுத்து நீங்கள் பண்ணாலும் ஒரு டைம் இதே போல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் சரியாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ளவுஸு சூப்பராக வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஆம்கோல் எல்லாமே ஆம்கோல் வந்து அப்படி மேலார அப்படியே தூக்கி விட்டுக்கோங்க. சமமாக இருக்கா, சுருக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு சரியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சுருக்கங்களாக இருந்தால் வேணால் நீங்கள் அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது, கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே ஷோல்டரில் கழுத்து பக்கம், அப்புறம் கீழே கழுத்தோட இறக்கத்தில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு விடணும். அது அப்புறமா நம்ம 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில, அங்கே பாருங்கள். இப்படி போட்டு அழகாக அப்படி நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவு எல்லாமே எடுத்துட்டேன். இதுக்கு பிறகு நான் டேப் வச்சு அளந்தேன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும் எல்லா அளவும். ஆம்கோல் 5.5 இன்ச்சு அந்த அம்மாவுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருந்தது. அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி விட்டேன்னா 6.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த முன் பாகத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கூட கரெக்டாக அளந்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சரியாக வரும். கழுத்து தான் மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா கழுத்து வந்து விரிஞ்சி வரக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி இப்படி இழுக்கக்கூடாது அப்படின்னு கரெக்டாக அந்த இடம் அமைஞ்சிட்டுனாலே ஓகே சரியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு திருப்தி ஆயிடுவாங்க கஸ்டமர் வந்து. பார்த்தீங்களா, நான் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து அந்த பக்கமாக விட்டுக்கோங்க. இந்த பக்கமாக விட்டுறாதீங்க. பிக்னர்ஸுக்கு அந்த டவுட்டும் வரும். நம்ம இந்த கோடு கீச்சதுலேருந்து மேலே கீக்கணுமா 1/4 இன்ச்சு, இல்லை கீழே கீக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கீழே கீச்சிட்டிங்கன்னா மொத்தமும் இதுவாயிரும், ரொம்ப இறங்கிரும் ப்ளவுஸு. அதனால் மேல் பக்கமாக அந்த 1/4 இன்ச்சு குறிச்சிட்டு அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த ப்ளவுஸ் அளவுக்கு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. சூப்பராக கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வரைஞ்சிட்டு அப்புறமா காட்டுறேன். செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கா, எந்த வளைவு நெளிவு எதுவுமே இல்லாமல் சூப்பராக. இங்கே பாருங்கள், இந்த ஆம்கோல் வந்து 5.5 அளவு அப்படியே எடுத்துட்டேன். இவங்களுக்கு ஆம்கோல் கொஞ்சம் லூஸாக இருக்குனாங்க, அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் முன் பாடியோட உயரம் வந்து 12 இன்ச்சு. இது வந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கிறேன். ஆம்கோல் வந்து வரைஞ்சி விட்டுட்டு அந்த வளைவு வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பின் பக்கத்துக்கு வந்து 1.5 இன்ச்சு விடணும், முன் பாகத்துக்கு வந்து 1 இன்ச்சு வைக்கணும். அதை நம்ம இப்போ வரைஞ்சிட்டு வெட்டும்போது தனித்தனியாக வெட்டணும். முதல்ல 1.5 இன்ச்சு அளந்துக்கோங்க. அப்படியே அந்த முனை இருக்குது பார்த்திங்களா, அந்த முனையில் வச்சு 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் அதே முனையில் வச்சு 1 இன்ச்சு கொஞ்சம் கீழே அப்படி வரைஞ்சிட்டு அப்படி வளைச்சி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வளைச்சி வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். மறுபடி முன்பாடிக்கு அதே போல் இப்படி லைட்டாக அப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க.
நெக்கு முடிச்சாச்சு, ஆம்கோல் முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன் பாடியோட உயரம் வந்து நம்ம அளக்கணும். அப்புறம் வந்து நம்ம பட்டி சைடும் அளக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் அதை அளந்துக்கலாம். அதையும் ப்ளவுஸில் இருந்தே எடுத்துக்கோங்க. இதோ இருக்குது பாருங்கள், இந்த நம்ம கொக்கி சைடு இருக்குது பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம மேலே வந்து 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம், அதனால் நீங்கள் கீழே இறக்கிலாம் வைக்க வேண்டாம். அந்த பட்டி சைடு இந்த இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் அளந்துக்கணும். பட்டிக்கு மேலே இருக்குது பாருங்கள் தையல், அதிலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்தால அதிலருந்தே அப்படி வளைச்சி விடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கம் வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த பாடியோட சேஃப் கரெக்டாக நம்மளோட மார்பகங்களுக்கு கீழே கரெக்டாக நிற்கும். இல்லைனா நம்மளோட மார்பகங்கள் பாதியில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அசிங்கமாயிரும், ப்ளவுஸு போடவே முடியாது. இது நீங்கள் இப்படி வச்சு அளவு எடுக்கணும், டேப்பால் அளவு எடுத்துக்கணும் அப்படின்னா 3 இன்ச்சு இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட்டி 4 இன்ச்சாக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இடம் வந்து மெயினான இடம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்பகங்களை வந்து பிடிக்கும். இப்போ கை தூக்கும்போது அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் கஸ்டமர் வந்து திருப்தி அடைய மாட்டாங்க. அப்படிலாம் தைக்கவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டு வெட்டுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து முன் பாடியோட உயரம் வந்து அளந்து எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக 12 இன்ச்சு இருக்குது. நம்ம முன்னாடி ப்ளவுஸில் அளந்தோம் இல்லையா, அந்த தையல் அதை எடுத்து விட்டு நீங்கள் அளந்துக்கணும். அளந்தீங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சு இருக்குது. அந்த 12 இன்ச்சு நம்ம அப்படியே அந்த சென்டரில், ஷோல்டரோட சென்டர்லேருந்து கீழே வர வச்சு அதே இடத்துல அப்படியே ஒரு மார்க். அவ்வளோதான். இப்போ வந்து பின்னாடி எப்படி அளந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் இதே இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கரெக்டாக இருக்கும் 12 இன்ச்சு. கொஞ்சம் கீழே கூட வைங்க, ஒரு 1/4 இன்ச்சு, ஆனால் மேலே மட்டும் வச்சிடாதீங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. அதற்கு பிறகு நம்ம வந்து பின்னாடி பட்டி இருக்குது பாருங்கள், அந்த பட்டி அளவு வந்து நம்ம அளந்து எடுக்கணும். இது வந்து நான் என்ன அளக்குறேன் அப்படின்னா, அந்த 2 இன்ச்சு பின் கழுத்துக்காக, அதாவது 2 இன்ச்சு நம்ம கீழே மடிப்போம் இல்லையா, அதை வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். அடியில் அந்த சைடும் அப்படியே அந்த மடக்கிறதுக்காக, மடக்கி தையல் போடுவோம்ல, அதுக்காக 2 இன்ச்சு அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த 2 இன்ச்சுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த மடக்குனதுக்கு அப்புறம் உள்ள அந்த பாடியிலேருந்து நம்ம அளந்தாதான் அந்த நமக்கு வந்து அந்த பட்டி பீஸ்க்கு வந்து சரியாக வரும். இதோ இருக்குது பாருங்கள், இந்த அளவு வந்து நம்ம அடியில் வச்சு எடுத்துக்கணும். இப்படி மடக்கிட்டு நம்ம 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு விட்டுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து அப்படியே வச்சு, கொஞ்சம் கேமரா பின்னாடி போயிடுச்சு அதனால் தெரில, அந்த 2 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, இதோ பாருங்கள், அந்த 2 இன்ச்சுக்கு அந்த ஒரு கோடு கிடிச்சிருக்கேனா, அதில் இருந்து அப்படியே மேலே வச்சு அந்த தையலில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலேருந்து நம்ம கீழே டேப் வச்சு அளந்தோன்னா எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு இதுலேயும் அளந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். அதுதான் சரியான அளவு. 5 இன்ச்சு இருக்குது, 5.25 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் டேப்பில் அளந்து பார்த்தோம்னா அதுலேயும் கரெக்டாக 5.25 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பட்டியை வந்து வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலேருந்து அளக்கக்கூடாது, கீழே போட்டிருக்கோமா அந்த கோடில் இருந்து தான் நம்ம அளக்கணும். அப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நேராக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் இறக்கம் வரும், நிறைய பிரச்சனை வரும். நல்லா வளைச்சி அப்படியே விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பட்டி வரைஞ்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் பின் கழுத்தோட நம்ம உயரம் வந்து அளந்து எடுத்துக்கணும்.
அதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த தையலும் அந்த பக்கம் உள்ள தையலும் சேர்த்து வச்சுட்டு இப்படி நேராக கொண்டு வந்தீங்கன்னா அதில் நடு பாகம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம கீழே ஒரு 2 இன்ச்சு அளந்து அப்படி நேராக இப்படி பிடிச்சிக்கோங்க. இதுதான் அளவு, சரியாக இருக்கும். இதே போல் நீங்கள் அந்த கீழே நம்ம பின்னாடி மடக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த இதிலேருந்து வச்சுட்டு அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், எதுவுமே மாறாது. நீங்கள் வேறு எந்த மெத்தட்லுமே பின்கலத்த அளவு எடுக்கவே வேண்டாம், இந்த மெத்தடில் அளந்தாலே போதும், சரியாக இருக்கும். இப்போ வச்சுட்டு ஒரு கோடு கிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தையலுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் பின் கழுத்தோட அளவு முடிஞ்சிச்சு. இப்போ எல்லா அளவுமே நம்ம எடுத்தாச்சு. இனி நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். பாடி பீஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் பட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பாகமாக இருக்குது, இங்கே பாருங்கள். ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடக்கூடாது. பிக்னஸ் மெயினாக இதை கவனிங்க. நிறைய பேர் இந்த தப்பு விட்டுருக்காங்க. எல்லாம் அளவு சூப்பராக எடுத்துருவாங்க, ஆனால் கடைசியில் ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடுவாங்க. அது அவ்வளோதான், அந்த ப்ளவுஸு ஒன்றுமே செய்ய முடியாது, தூர தான் போடணும். அதனால் மேலே உள்ள அந்த பீஸை மட்டும் எடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள், எந்த அவசரமும் இல்லை. நம்ம ஏன்னா இப்போ தான் பழகுறோம். நல்லா பழகி முடிச்சப்புறம் நம்ம டக்குன்னு வேகமாக நம்ம எல்லாமே செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் பட்டி பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். அது நம்ம பட்டி எடுக்கிறதுக்காக அதை வச்சுக்கலாம். கீழே 2 இன்ச்சு எடுத்து அப்படி இந்த லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படின்னா தான் மடக்கிறதுக்கு தெரியும். மேலே ஷோல்டர் பாகத்துலேயும் அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் பாருங்கள், பின்னாடி அதாவது ஆம்கோல் அளவுக்கு 2 பீஸையும் சேர்த்து வச்சு கட் பண்ணணும். ஆம்கோலுக்கு கட் பண்ணும்போது முதல்ல 2 பீஸையும் சேர்த்து வச்சு முதல்ல போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த வளைவை கட் பண்ணி எடுத்துக்கணும். பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதற்கு பிறகு பாடியோட முன் பக்கத்தை கொஞ்சம் அப்படி வளைச்சி குடஞ்சி நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அப்படி நம்ம அந்த இது வெட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த முன் கையோட அந்த சுருக்கம் எதுவுமே வராது. அப்படி நம்மளுக்கு சூப்பராக அப்படியே இருக்கும், சேஃப் அழகாக சூப்பராக வரும். அதனால் அதை சைஸு பார்த்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அப்படி குடஞ்சி வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி வளைச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த முன் சைடு நல்லாயிருக்கும். அதற்கு பிறகு முன் கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் பாருங்கள், நான் மேலே உள்ள பீஸை மட்டும்தான் எடுத்து கட் பண்ணுறேன். கீழே உள்ளதை நீங்கள் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. அது பின் கழுத்துக்கு நம்ம கட் பண்ணணும். இந்த இடமும் கட் பண்ணும்போது அப்படியே சேஃபாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் கத்திரிப்பானை விட்டு விட்டு கட் பண்ணாதீங்க, ஒரே அளவாக வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், முன் கழுத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பின் கழுத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே 2.25 இருக்குது, கீழே நீங்கள் 3 வச்சுக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட், அதாவது அப்படி கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த கழுத்து நல்லா ரவுண்டாக அழகாக வரும். நீங்கள் அதே அளவு வச்சு கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் சரியாக வராது. மேலே 2.25 இருந்ததுன்னா கீழே ஒரு 3 வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சாய்வாக வரும். இது போல் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த ரவுண்டு வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணோன்னா பின்னாடி ஷேப் சூப்பராக வரும்.
கஸ்டமரும் நல்ல திருப்தி அடைவாங்க. பாருங்கள், ரொம்ப மேலேருந்து வளைச்சிடாதீங்க, ரொம்ப கழுத்து விரிஞ்சிரும். அதனால் அடியில் மட்டும் லைட்டாக அப்படி வளைச்சி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு கழுத்தோட ரவுண்டு அழகாக வர்றதுக்கு. அப்படி சூப்பராக அப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஷேப் சரியாக இருக்கா அப்படின்னு 2-3 வாட்டி அப்படியே செக் பண்ணி வரைஞ்சி விட்டுட்டு அதற்கு பிறகு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி கழுத்தோட ரவுண்டு சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கோலம் வரைவாங்க பார்த்துக்கோங்க. அதுவே ஒரு பெரிய கலை தான். கோலம் வரையும்போது அப்படியே வளைவு சுழிவோடு வரைவாங்க பாருங்கள். யாரெல்லாம் நல்ல கோலம் வரைஞ்சி பழகுறாங்களோ அவங்களாம் சூப்பராக அந்த மாதிரி கழுத்து எல்லாமே வெட்டி எடுக்கலாம். அதேமாரி மேக்ஸு நமக்கு ஸ்கூலில் படிக்கும்போது மேக்ஸு சார் கூட சொல்லுவார், இந்த கிராஃப்ட் படம் வரையும் போது கேட்பார், உங்களுக்கு நல்லா கோலம்லாம் வரைய தெரியுமா? யாருக்கெல்லாம் கோலம் வரைய தெரியும்? அவங்கெல்லாம் சூப்பராக இதை வரைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு இது கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலை நம்ம கற்றுக்கிறது எல்லாமே. அது நம்ம தமிழ் பண்பாடு எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கை கல்வியை தான் நம்ம ஃபுல்லாமே கற்றுட்டே வரோம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுமே நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுட்டே வரோம். சின்ன குழந்தையிலே அம்மா வந்து கோலமிடுறதுக்கு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கலை தான். இப்போ இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் எடுக்கணும். பட்டி பீஸ் வந்து நீங்கள் நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சின்னதாக விட்டுறாதீங்க, அதிகமாக விட்டால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெட்டி காணாமல் போயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் பட்டி பீஸை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 இருக்குது அப்படின்னா 5 வச்சுக்கோங்க. 5, 5.25, 5.5 கூட வச்சுக்கோங்க, கம்மியாக மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா பிக்னர்ஸ்க்காக. இப்போ வந்து நல்ல டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவ்வளோ வச்சா போதும் அப்படின்ட்டு. ஆனால் பிக்னர்ஸ்க்கு வந்து தெரியாது. அதனால் நீங்கள் அதிகமாக விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம நீளமாக இருந்தால் அளவு எடுக்கும்போது அதை நம்ம கட் பண்ணி தூர எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ 4 பீஸ் நமக்கு கிடச்சிருச்சு. உள்ளே வைக்கிறதுக்கு 2 பீஸை நம்ம அப்புறமா வேறு துணியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு பட்டி பீஸ் தின்னமாக இருக்கும். தின்னமாக இருந்தால் தான் சுருளாது, கை தூக்கும்போது மேலேயும் வராது. அவ்வளோதான், நம்மளோட பாடி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பழகிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உடம்பு பீஸை கட் பண்ணிட்டு மீதி இருந்ததில் அந்த பீஸில் வந்து நம்ம கை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். முதல்ல அடியில் வந்து இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம மடித்த பாகம் நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு எதிர்பக்கமும் இருக்கணும். இதிலேருந்து நீங்கள் அடியில் மடக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டாலே போதும். சிலவங்க 1.5 இன்ச்செலாம் விடுவாங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நமக்கு 1 இன்ச்சு விட்டாலே போதும். சில கஸ்டமர் வந்து பட்டையாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டு அப்படியே ஒரு ஸ்கேலால் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸை வச்சு அளந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அடிப்பாகத்தை அப்படி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இங்கே பாருங்கள், அதை அப்படியே நம்ம அந்த மடித்து போட்டிருக்க அந்த துணி மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி இழுத்து பிடிச்சி நேராக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்தாலே போதும். கை வந்து சூப்பராக வந்துடும். இந்த வேறு எந்த மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், கீழே உள்ள கோட்லையும் மேலேயும் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஒரு கோடு கீச்சிக்க போகிறோம். அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு அந்த தையலில் ஒரு கோடும் அதற்கு மேலே தையலுக்காக ஒரு கோடும் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி தான் கீழே கரெக்டாக இழுத்து பிடிச்சிட்டு மேலே தையலை இழுத்து பிடிச்சிட்டு அந்த தையலில் ஒரு கோடு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு கோடு, அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1.5 இன்ச்சு விட்டால் போதும். ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு. சிலவங்க 2 இன்ச்சு போடுவாங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். 1.5 இன்ச்சு போதும், கை சூப்பராக வரும். இப்படி லைட்டாக கோடு போட்டுட்டு இப்போ இதிலேருந்து கீழே அப்படியே வளைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க, அது நல்லா இருக்காது. நம்ம பிற ப்ளவுஸ் தைச்சதுக்கு பிறகு போடும்போது அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து முன்பாகத்துக்கு கொஞ்சமாக அப்படியே வளைச்சி ஒரு இன்ச்சு போல் முன்பாகத்துக்கு ஒரு இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு அளவுக்கு முன்பாகத்துக்கு வளைச்சி வெட்டுறதுக்காக இப்படி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் கை பீஸு. இதை அப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே வளைச்ச மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாதீங்க. இப்போ அந்த மேலே உள்ள 2 துணியை மட்டும் எடுத்துட்டு முன் பக்கத்துக்கு வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. மொத்தமும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம் பிகினர்ஸ்க்கு. அப்புறம் மேலே ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த நடுப்பாகம் தெரியறதுக்காக. கீழே வந்து அந்த 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து முன் பக்கம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயுமே சின்னதாக ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் முன் பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிச்சு. ஈஸியாக ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போலவே நீங்களும் கட் பண்ணி வெட்டி தச்சு பாருங்கள், ப்ளவுஸ் வந்து சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க வீடியோ. நீங்கள் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே போல் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.